சபையில చెప్పారు இவரு எப்படி நல்லா இருக்கு. என்ன எப்படி நல்லா இருக்கு இப்போ லாஸ்ட் 2 படம் பார்த்துருப்பேன் டியோடோ லவ் டுடேவும் இந்த படம் எப்படி இது மொத்தம் ஏஐ மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்குன்னு இல்லை, எந்த ஜென்ரேஷனுக்குமே லவ் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இப்போ இல்லை, அப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறது, அதெல்லாம் உண்மையா வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. எப்போ முன்னாடி இப்போ அப்புறம் எப்போவுமே லவ் அப்படிதான். லவ் நேச்சுரலாக அப்படிதான் இருக்கும். ஃபோனை பார்த்து ரீல்ஸ் பார்த்து ஏன் எனக்கு இப்படி வரல அப்படி வரல, எனக்கு இதுதான் லவ் அதுதான் லவ் அப்படின்னு இல்லை. உண்மையாக லவ் பண்ணால் லவ் தான். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் கூட அந்த கனெக்ஷன் இப்போ இருக்கிறது இல்லை, எல்லாரும் ஃபோன் பார்த்து. ஸோ இப்போ அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி 1 or 2 daysல மறந்துடுவாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் பெருசாக அவரை ரசிச்சலாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, பார்த்துருக்கேன். பட் அவரோட டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சீமான் பற்றி பெருசாக எனக்கு தெரியாது, ரொம்பலாம் அப்படி அட்மையர் பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வரும்போது இவரா அப்படின்னு இருந்துச்சு, அப்புறம் பரவாயில்லையே இவர் கூட நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனுக்காக தான் ஒரு படத்துக்கே வந்தோம். ஸோ சூப்பரான ஆக்டிங், எப்பயும் போல் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு ஹீரோ மாதிரியே ஃபீல் ஆகலை, லைக் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நார்மலாக நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. லவ் டுடேக்கு அப்புறம் டியூடை விட இது நல்லா இருந்துச்சு தான் சொல்லலாம். ஏன்னா அது ஒரு சில ஆங்கிளில் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. டியூடை விட எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலி. படம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதுனாலே என்னமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. டக்குன்னு நல்லா இருந்துச்சு. அது எப்படி அவன் லைஃப்பை ஷேப் பண்ணுதுன்ற கதை. அண்ட் எஸ்ஜே சூர்யா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. யூஸ்வலாக அவர் வந்துட்டு ஆக்ஷன் பிளாக் நம்ம பார்த்து பழகிட்டோம். பட் இந்த படத்தில் வந்துட்டு காமெடி வில்லனாக வந்திருக்காரு. அண்ட் அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அண்ட் பிரதீப் ஆஸ் யூஷுவல் அவர் தான் ஷோ ஸ்டீலர், நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. படமும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல சார். சீமான் சார் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் பற்றை பற்றி ஒரு சீனில் வந்துட்டு தமிழ் எடுத்து பேசுவார். அந்த சீன் வந்துட்டு மொத்த தேட்டருமே கிளாப் தட்டியிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் அனிருத் டாப் நாச், அதான் சொன்னேன்ல. இப்போ அனிருத் வந்துட்டு போட்ட இந்த படத்தில் வர ஓஸ்டிக், அந்த கடைசி ஓஸ்டிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா முடிக்கிறாங்க. நல்லா முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் வந்துட்டு ரோபோட்ஸ் கூட சண்டை போட்டு பண்ணுற மாதிரி முடிக்கிறாங்க. நல்லா சிஜி ஒர்க் இருக்கு, நல்லா டீசெண்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு, பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்டோரி நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ படத்தோட மெயின் ஸ்டோரி என்னென்னா வந்துட்டு நம்ம டெய்லி பேசிஸ் டெக்னாலஜி எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெக்னாலஜி ஒரு சர்டனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்துட்டு லாங்கர் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணால் ஹவு இட் வில் அஃபெக்ட். ஸோ இப்போது பேசிக்காக சொல்லணும்னா சாட் ஜிபிடி இருக்குது. சாட் ஜிபிடியில் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். சரி, அதுக்கே போய்ட்டு நான் இவங்க லவ் பண்ணிட்டுமா சொன்னால் அதான் 100% டீட்டெயில் கொடுக்க முடியாது. அதாவது லவ் எல்லாமே இருக்குது. அதை விட முக்கியமான மெசேஜ் வந்து ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி யூஸ் பண்ணால் மக்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிடுறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் நிறைய படம் பார்த்துருக்கேன், இந்த லவ் ஸ்டோரி பார்த்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புது டெக்னாலஜி, அனிருத் மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது. யாருக்கு அவங்க நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க கொடுத்த பாட்டு நல்லா பண்ணிடுறாங்க. சூப்பர். ஆக்சுவலாக வந்து டெக்னாலஜி நம்பி இல்லாமல் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்க. அவர் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் அவரோட வரிசையில் வந்து டிராகன், அதுக்கப்புறம் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட ஸ்டைலை கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்குது. நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறதுக்கு தெரியல, ரொம்ப இதுவாக இருக்குது. சார் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குமா? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ, பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பர் படம். நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் மாஸ் ப்ரோ. நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் கான்செப்ட் பண்ணிருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் தான் ப்ரோ நல்லா இருந்து. எஸ்ஏ சூர்யா எப்படி நடிச்சிருந்தாரு? ப்ரோ சூர்யா எப்படி நடிச்சு? எஸ்ஏ சூர்யா சீமான் எப்படி நடிச்சிருக்கு? சீமான் நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு?
நல்லா நடிச்சிருந்தாரு. சீமான் நான் பக்காவாக நடிச்சிருந்தாரு. ஆக்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. எஸ் சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவரும் ஓரளவுக்கு, ஆனால் போன வாட்டியோட இந்த வாட்டி லைட்டாக கம்மியாக பண்ணிருக்காருன்னு தோணுது. பரவாயில்ல, சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? அனிருத் சாங்ஸ் தான் மஜாவாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வராங்க? கிளைமேக்ஸில் வந்து இது லவ் தான் முக்கியம், அவங்க எமோஷன்ஸ் தான் முக்கியம், இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் முக்கியம் கிடையாது. எல்லாரும் பார்க்கலாமா? எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? சீமான் அண்ணனுக்கோசரம் வந்தோம். படம் சூப்பராக நடிச்சிருக்காரா? அண்ணன் படம் மஜாவா இருக்கு. அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் படம் நல்லா இருக்கான்னு கேட்டால் எனக்கு பிடிக்கும். பிரதீப் எப்படி நடிச்சிருந்தாரு? பிரதீப் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் கதை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்.